செம்மையாக இருக்குது, நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்குது. நெருப்பு மேலே போட்டு கொஞ்சம் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 2K சிக்கன் பிரியாணி செய்ய தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறோம். நாங்கள் வந்திருக்க இந்த ஸ்பாட் பார்த்தீங்கன்னா பக்கவே க்ரீனிஷாக பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னென்னா ப்ரீ பிளான்டாக பண்ணிவிட்டு நேற்றே வந்து எல்லாமே ரைஸு எல்லாமே வாங்கியாச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டு வீட்லேயே வந்து எல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா இங்கே வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. தென் பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்லேயே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்து மெல்ல வலிக்க போகுது. இப்படியே வெறுக்கணும்னா வச்சுக்க 3 மணி தான் அரிஞ்சு முடிப்பேன். மறந்துட்டேன் நான். இருக்காங்க. ஏய் எங்கடா உங்ககிட்ட 2 வகையும் குத்துறடா, போன வச்சு கேம் விளையாடிட்டு இருக்க. வெங்காயத்தை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற தக்காளி எல்லாம் பண்ணி அப்படியே எடுத்து போட்டு நான் கடற்கரை இதை நறுக்கி விட்டுறேன். வெங்காயத்துக்கு பிரியாணிக்கு எப்படி வேணும்? எது நீட் இப்படி போடணும், சைடாக. அப்போ ஒரே மாதிரி வெட்டணும்டா மெல்லிசா, அப்போ தான் கொஞ்சம் எல்லாமே டக்குன்னு இதுவாகும். இல்லைனா ஒன்று வந்து இதுவாகும், ஒன்று ப்ரௌன் ஆகாது, ஒன்று கருகி போயிடும். நம்ம ஸ்பீடாக நடக்கிற மாதிரி. லெமன் வந்து இப்போ வேணாம், இல்லை 2 துண்டாக போட்டுக்கோ. 2 அண்ணா ஐ திங்க் 1 போதும்னு நினைக்கிறேன். சிக்கன் இதில் போட்டு இப்போ கட்டை இன்னும் ஏதோ 2 வச்சியா சொல்லி வச்சுக்க. பிரியாணி இந்த டைம் நல்லா வரணும்டா, வேண்டிக்கடா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2K சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 800 கிராம் வந்து ஆனியன் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா எண்ணெய் போட்டோன்னா அப்புறம் தெரிக்கும், அதனால ஃபஸ்ட்டு ஆனியனை போட்டுடலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், கிராம்பு அதெல்லாம் போட்டுடலாம். ஏலக்காய். ஸோ வெங்காயம் போட்டோம். டக்கு நம்ம என்ன பண்ணலாம், பட்டை அதுக்கப்புறம் ஏலக்காய் கிராம்பு போட போகிறோம். இல்லைனா வந்து வெங்காயம் கருகிடும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு வந்து 400 ml வந்து ஆயில் ஊற்றிக்கணும். மஞ்சள் டேங்க் நேரம் தெரியுதா கேளு. மஞ்சள் டேங்க் நேரம் தெரியுதா? ஏலக்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிராம் போட்டால் போதும். 2 பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உப்பு போட எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கும், அதுக்காக. நிறைய கூட பேசாதீங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி இது பண்ணுறோம். ஸோ சிக்கன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வீட்டிலே கழுவிட்டேன். ஸோ இதனால் மஞ்சள் தூள் போட்டு லைட்டாக அலசி போட்டுக்கலாம். அது போட்டு இந்த ஃபோன் வச்சேன். டிஸ்பிளே கோடு தானே வந்தது. கோடில் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு வந்து கோல்டனில். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டாலும் கொஞ்சம் கலருக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு 200 கிராம், அதாவது பூண்டு 200 கிராமு, இஞ்சி 200 கிராம் போட்டோன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். வெங்காயத்தை கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமா? என்னப்பா, வெங்காயம் வதங்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாமா? போட்டுடலாம். அப்போ போட்டால் தான் நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு போன அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தக்காளி, அதுக்கப்புறம் சிக்கன்.
இது வந்து சக்தி மிளகாத்தூள். ஸோ அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதனால் அதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கலருக்காக ஆச்சியில் வந்து காஷ்மீர். ஸோ இது வந்து 12 ரூபாய். லைட்டாக போட்டால் போதும். இந்த கலர் அந்த மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா தக்காளி அதே மாதிரி தான் 1 கிலோக்கு. ஸோ தக்காளி வந்து நல்லா வதங்கின அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தயிர் தாங்க ஆட் பண்ணுவோம். தயிர் ஆட் பண்ணல என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புளிப்பு தன்மை, ஸோ அது வந்து லெவல் கரெக்டாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்திரம் வந்து நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போடும்போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே நல்லா வந்து தக்காளிலாம் ஸ்மாஷ் ஆகணும், ஆறு வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு 65 ரெடி பண்ணியிருக்கோம். 65 பவுடர், அதுக்கப்புறம் லைட்டாக இஞ்சி பூண்டு தயிர் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ கொஞ்சம் சால்ட் மட்டும் இதில் போனேன். இந்த பேக்கெட் தான் லைட்டாக கையில் இருந்து எடுத்து அப்படியே போட்டுருக்கேன். இது நல்லா இதுவாக இருக்குது பாருங்க, நல்லா கோழி 65 கரெக்டாக இருக்கும். ஸோ டொமேட்டோலாம் நல்லா வந்து வதங்கின அப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வைக்கலாம் அரிசியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது, ரைஸோட ஸ்மெல்லு. நல்லா கழுவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்ச இந்த ரைஸை ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிட்டு அடுத்ததாக வந்து சிக்கனை வந்து நம்ம மசாலாவில் ஆட் பண்ணிடுவோம். இப்பயே மசாலாவில் ஆட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் சிக்கனில் வந்து நல்லா வந்து மசாலா ஊறும். ஸோ நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டும் போடலாம், ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ சிக்கனை நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக 1 கிலோ பிரியாணி செய்றீங்கன்னா 800 ml வந்து வாட்டர் தேவைப்படுங்க. இது 2 கிலோன்றனால 1600 வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் 1400 ஊற்றுனீங்கன்னா கூட ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து பிரியாணி குவான்டிட்டி ஏற அந்த வாட்டர் லெவலை கம்மி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப பொங்கலாயிடும். சிக்கன் ப்ளஸ் தண்ணி நம்ம ஆட் பண்ண அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு அந்த புகை வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் நம்ம மூடி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மசாலா தேவைப்படுச்சுன்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா ஆட் பண்ண அப்புறம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா கொதிச்ச அப்புறம் நீங்கள் ரைஸ் அடுத்தது போட்டுடலாம். புளிப்புக்காக நம்ம எலுமிச்சை பழம் ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லை 1.5 போதும். நம்ம அப்புறம் டேஸ்ட் பார்த்து வேணா ஏதோ ஒட்டிக்கு போடு, தூவி போடு. எல்லாமே அளவு வெள்ளை சோறு வச்சா அவ்வளோதான். ஆரம்பத்தில் பொங்க சோறுன்னாங்க, பாஸ்மதியை போட்டு பிரியாணின்னாங்க, அவ்வளோதான். ஹைதராபாத் பிரியாணி. ஆக்சுவலி இது வந்து ஃபர்ஸ்ட்ல போடணும், இருந்தாலும் பரவாயில்ல, எப்போ போட்டோம் அந்த ஃப்ளேவருக்காக தான். நல்லா அப்படி கிளறி விட்டு இப்போ ஆனால் இன்னும் ஃப்ளேவர் வரும் நினைக்கிறேன், கொஞ்சம் வித்தியாசமா ஆட் பண்ணிப்போம். இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்பா. இப்போ அரிசியை போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது ஒரே தம்மில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கை வச்சு இது பண்ணுவோம், வயசு போட்டு கையிலேருந்து எடுத்து இதுக்கப்புறம் கொஞ்சம் அவர் என்ன சொல்றாரு, கையால் 4 கலர் கலரி விட்டு உடைக்காத கலர்னுண்டா, அதான பிரச்சனை. அதுதான் ஹாட்டை கொடுத்து இப்போ கூட கலரிடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆமாம், கலர முடியாது. இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த தண்ணி இதுவாகிற வரைக்கும் நம்ம கிளறிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம முழு அரிசியாக போடுறோம்ல, அதனால இந்த தண்ணி இருக்கிறது ஓகே தான். கரிச்சிடும், கரிச்சிட்டா நல்லா போடும். கல்லுப்பு வேற, கல்லுப்பு தான். நெருப்பு பார்த்துக்கியா? அது போதும். எங்க பாருங்க கிணறு பாக்கா எதுல பனங்காவா? அது சுத்த சாப்பிடணும்ல, நார் நாரா வரும். மஞ்சள் ஆமா, மஞ்சளா இருக்கும், நல்லா இருக்கும். போட்டு முடியலாமா? அது போட்டு முடியும். அதுதான் அது அப்படியே லைட்டா கழுவி வச்சுலடா. அதுல அப்படியே மூணு பார்த்தோம், கரெக்டா இருக்கும். தம் அங்க அமைக்கிறேன், வந்துச்சு. அவ்வளோதான், தம் போட்டோம்னா இது டிஃப்ரெண்டான ஸ்டைல். ஒன்றும் போடணும், இன்னும் போடணும். இரு, கை கொதிக்குது, போடும். இரு இரு
கல் வாங்கி வந்தேனா இலை போட்டுச்சு. அப்பா வாசனை வருது பாருடா. யாருக்கோ கத்துறாங்க. வருதா? தெரியுதா? தெரியுதா? இங்க வே. சூப்பரா. Nice ஆ? கலர் கம்மியா இருக்குது, பரவாயில்ல, ஓகே தான். நல்ல கலர் தான் இது. அப்பா சூடா இருக்கு. இது புடிடா. இதுல போடு. கால் வச்சிங்க பாரு பாத்து. நீ ஏருக்கு நான் டக்குனு அடுப்பை பட்டு வைக்கிறேன். கலர் முடியாதுல. பண்ண முடியும். நல்லா இருக்கு. சிக்கன் ஸ்டிக் நல்லா இருக்கும். பீஸ் நல்லா இருக்கா? வெந்திருக்கா? நெருப்பு மேல போட்டு வை கொஞ்சம். நான் கறி எடுத்து வந்து தரேன். கொஞ்சம் பெருசா வைக்கடா. ஐயோ இரு வேணாம். இங்க வச்சிரலாமா? தயிர் பச்சடி போதுமா? செய்து. ஒண்ணு ஊத்தினு நல்லா ஊத்து. போதும்டா. ஒரே இதுவா போய். ஏய் கொஞ்சம் தள்ளுடா. போதும். ஆச்சாரமா நல்லா இருக்கு. ஓகே. செத்து போறாங்க. அப்ப பிரியாணி வேணாம் உங்களுக்கு. பொறுமை பொறுமை. பொறுமையா. கல்லு தான் நல்ல வேலை. நல்லா இருக்கா? நடுவுல அப்படியே இப்ப அள்ளி போட்டு போறேன். இந்த தட்டுல தான். தட்டத்துல போடு. சவுண்ட் இல்ல. உட்காரியா? உட்காரா, உட்காரா. இதுல ரெடி ஆயிடு. போன் அடிக்கிறோம் பாருங்க. நாங்க இப்ப சாப்பிட போறோம். ஆக்கலாம் ஸ்டாப் பண்ணிடுங்க. இங்க வாடா, இப்படியே வாடா. அங்க அங்க இருங்க, அங்க இரு. அவன் இங்க இருந்து கொட்ட போறான், கீழ இருந்து பாக்குறான். ஏய் அந்த இலை நடுவுல கேப் இருக்கு பாரு, அது இது பண்ணுங்க. சாப்பாடு வரலையாடா? சாப்பாடு நடுவுல வந்து எடுத்துக்கோங்கடா. சாப்பாடு போற எடுத்து போற. அப்படியே பீஸ் எடுத்துக்கிறான் பாரு ஒருத்தன். அப்பயும் கொஞ்சம் அடிப்பாட்டம் லைட்டா இருக்கு, அது ஒண்ணும் இல்ல. பீஸ் அப்படின்னா நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நம்மளுக்கு 2 பேருக்கும் வந்துச்சு. ஓகேவா? என்ன பண்ண போறேன்? அப்படியே சாப்பிட்டு சொல்ல போறேன். இதோ உட்காரு. யோ, அக்கா சாப்பிட்டுக்கே உட்காரு. அப்படா வீடியோ எடுக்க கட்டாக்கா. அவன் வீடியோ எடுக்க மாட்டான்டா. ஏ கேமராமேனே, நம்ம பையன் தான். சுடுக்குறா ஒரு நிமிஷம் தான். கொதிக்குதா? இதெல்லாம் ஏறா. இங்க கவர் பண்றான். மேன் அவன் பேச சொன்னாங்க என்ன எடுங்க. ஏண்டா இந்த கரண்டி பின்னாடி. பாரா எவ்வளவு பெரிய லெக் போடுறான். பச்சடி போடுப்பா. அதுதான் அந்த கரண்டி எடுங்க. பேசுறான். நல்லா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கு. கிடைக்கும் இல்லையா? நல்லா பஞ்சு மேல வந்துக்கிறான். சூப்பரா இருக்கு. காரம் இல்ல இந்த வண்டி. காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஏய் லெமன் போட்டேன் அதுல. சரி வேணா. சரி சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. வேற லெவல் பா. வேற லெவலா? நிஜமாவா? நிஜமா. ஓகே. போம்போம் இது. வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.